Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்மல்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய கட்சிக்கு நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கிறார். என்ன நடக்க போகுது சார்? இது சம்பந்தமா கடந்த வாரம் எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு தெளிவான அறிக்கை விட்டிருந்தார். அதாவது எந்த காரணத்தினாலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இருக்கும் எந்த கட்சியுடனும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், இல்லை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் அறிவித்து விட்டோம் எங்களுடைய செயற்குழுவில். அதற்கப்புறம் எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எங்களுடன் ஒத்த கருத்தில் வரும் கட்சிகளுடன் மட்டும்தான் கூட்டணியில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். ஸோ இது சம்பந்தமா போன வாரமே எங்களுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் மூலமாக தெளிவான அறிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. இது ரெண்டிலுமே என்ன தெளிவுபடுதுன்னா, ஒன்னு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சியுடனும் கண்டிப்பாக கூட்டணியில் நாங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டோம், அது உறுதி. அடுத்ததாக எங்களுடைய தலைவரை முதல் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் மட்டும்தான் நாங்கள் கூட்டணி இருக்க முடியும். ஸோ இது எதன் அடிப்படையில் தெரியல. பட் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் பல முறை நாங்கள் மிகவும் தெளிவுபடுத்தி கூறிவிட்டோம். ஸோ அதனால எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. இதுதான் எங்களுடைய கடைசி கருத்தா இருக்கும் இது சம்பந்தப்பட்டதா. ஏன்னா இதுல பல முறை தினமும் இது சம்பந்தமாக விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு கட்டத்திலும் அறிவித்து விட்டோம். நீங்க பலமுறை தெளிவுபடுத்தி இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. திமுக போன்ற ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் கூட்டணி அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 8 மாதங்கள் இருக்கு, எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கிறாரு சார். அதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படி கிடையாது. அழைப்புகள் விடுக்கிறதும் அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடுகள் நாங்கள் எப்படி யாரை எங்களுடைய எங்க தலைமையில் அமையிருக்கும் கூட்டணியில் நாங்கள் எப்படி சேர்த்துக்கொள்ள முடியும்ன்றது எங்களுடைய தலைவருடைய முடிவாக இருக்கும். அதில் யாருடன் போக முடியும், கூட்டணியில் சேர்க்க முடியும், இல்ல யாருடன் கூட்டணியை சேர்க்க முடியாதுங்கிறத நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். சோ அதுல திரும்ப இதை ரைஸ் பண்றதுனால எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை, அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ அதனால நாங்க எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்க சொல்ல முடியும். பட் அவங்க பேசுறதை நாங்க தடுக்க முடியாது. பட் எங்களுடைய நிலைப்பாடுகள்ல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். ஏற்கனவே சொன்னதா, பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இருக்கும் எந்த கட்சியும் நாங்கள் எங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். ஸோ இதுலயே கண்டிப்பா அது அதிமுகவும் இல்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே மிகவும் தெளிவுபடுத்தி விட்டோம். உங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம். இது மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு நிர்மல்குமார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.